நல்கி ஸ்கை நார்மலுக்கும் அறிமுகப்படுத்திய ரஞ்சினி சுகந்தன் அம்மா அவர்களுக்கும், தவத்தை வழிநடத்திய நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், சுகந்தி அம்மா அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இந்த இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. குருவே துணை. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? நம்ம எப்பவுமே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மனசு அமைதியா வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். இதுக்கு ஒரு சின்ன கதை, நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பாலைவனத்துல ஒரு பறவை இருந்தது. மிகவும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறகுகள் இல்லாம, உண்ணவும் குடிக்கிறதுக்கும் முடியாம, தங்கறதுக்கு இடம் இல்லாம, நைட் அண்ட் டே வாழ்க்கையை சபிச்சுக்கிட்டே இருந்ததாம். ஒரு நாள் அந்த பாலைவனத்துல இருந்து ஒரு தேவதை கடக்கும் போது பறவை தேவதையை நிறுத்தி, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டது. நான் கடவுளை சந்திக்க போகிறேன் அப்படின்னு அந்த தேவதை சொன்னாங்க. பறவை அந்த தேவதை கிட்ட, எனது துன்பம் எப்போது தீரும் என்று கடவுளிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுச்சு அந்த பறவை. நிச்சயம் நான் செய்வேன் அப்படின்னு அந்த தேவதை சொல்லிட்டு கடவுள் கிட்ட போய் அந்த பறவை சொன்ன செய்தியை சொல்லிட்டு அந்த தேவதை சொல்றாங்க, பறவையினுடைய நிலை ரொம்ப மோசமா பரிதாபகரமா இருக்கு, ரொம்ப துன்பப்படுது, ரெக்கை இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, ரொம்ப சங்கடப்படுது, பறக்க முடியல, எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பதிலளித்த கடவுள் சொல்றாங்க, அடுத்த 7 பிறவி காலங்களிலும் பறவை இப்படி துன்பப்பட வேண்டும், அதுவரை மகிழ்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே அதுக்கப்புறம் தேவதை சொன்னாங்களாம், பறவை இதை கேட்கும் போது அது மனம் உடைந்து போகும், ஏன்னா அதனால இதற்கு ஏதேனும் தீர்வை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு தேவதை சொல்றாங்க. உடனே அதுக்கு இந்த சரின்னு இறக்கப்பட்ட கடவுள் இந்த மந்திரத்தை சொல்றாங்க, எல்லாத்துக்கும், அதாவது எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல் பறவையை, அதாவது அந்த தேவதை பறவையை மீண்டும் சந்தித்து கடவுள் சொன்ன மந்திரத்தை பறவைக்கு சொன்னது. 7 நாட்களுக்கு பிறகு தேவதை மீண்டும் அதே பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது பறவை ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாங்களாம். அப்போ இறகுகள் வளர்ந்திருந்தது. பாலைவன பகுதியில் ஒரு சோலைவனம், ஒரு சிறிய குளம், தண்ணீர் இருந்தது, பறவை இருந்தது, மகிழ்ச்சியுடன் பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது அப்படின்ற மாதிரி அடுத்த 7 காலங்களுக்கு பறவைக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு அந்த கடவுள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியப்பட்டு அந்த தேவதை பறவை கிட்ட கேட்கிறாங்க. அப்போ இந்த பறவை சொல்றாங்க, பறவை சொல்லுது, கடவுள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி மந்திரம் சொன்னாங்க இல்லையா, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சூடான மணல்ல பறவை மணல் பறவை மேல விழுந்த போது எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லுச்சான். பறவை பறக்க முடியாத போது எல்லாவற்றிற்கும் நன்றி அப்படின்னு சொல்லுச்சான். எந்த சூழ்நிலையிலும் பறவை எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளே, எல்லாவற்றிற்கும் நன்றி கடவுளேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 7 ஆயுட்கால கர்மா 7 நாட்களில் கரைந்து விட்டது அப்படின்னு இந்த கதையை சொல்றாங்க. இது கடவுள், இதுதான் ஒரு பெரிய ஆபத்தோ, பெரிய விஷயமோ, பெரிய கவலையோ, துன்பமோ எப்படி இருந்தாலும் அதை புலம்ப 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 அது அக்ரவேட் ஆயிட்டே அதிகமாகிக்கிட்டே இருக்குமே. ஆனா அத நம்ம மகிழ்ச்சியா நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது கடவுள் நம்ம கர்மயத்துல இருந்து எழுச்சி பெற வரவழைச்சு ஒவ்வொரு கர்மாவா கழிக்கிறாங்க. வினை தூய்மையாகுது, மன தூய்மையாகுது, நம்ம செயல்கள்ல உள்ள பதிவுகள்
அப்புறம் எண்ணத்தில் உள்ள பதிவுகள், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து கர்மயத்துல இருந்து ஒவ்வொன்னா எழுச்சி பெற வச்சு நமக்கு அதை வெளியில கொண்டு வந்து அதை சரி செய்யறாங்கன்னும் போது துன்பம் நமக்கு வருதுன்றதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா துன்பம் வந்து நம்ம விட்டு விலகுது அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப எப்போ நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோமோ அது வந்து அதிகமாகுது. அப்ப சைலண்டா விட்டுட்டு ஓகே, இதுதான் இன்னைக்கு நடக்குதா, கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, அப்படி எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லும் போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இப்ப இந்த கதை கேட்ட போது அந்த தேவதை சொல்றாங்க, என் வாழ்க்கை உணரும், சிந்திக்கும், ஏற்றுக்கொள்ளும் மற்றும் பார்க்கும் விதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தேன். வாழ்க வளமுடன். மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தேன். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஒரு மனிதனுக்கு சொல்லும் போதும் மற்ற பறவைகளுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரைக்கும் எல்லாருக்குள்ளயும் அறிவு இருக்கு, ஜடப்பொருள்லயும் அறிவு இருக்கு. இதை வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன சூழ்நிலையை நாம எதிர்கொண்டாலும் இந்த மந்திரத்தை என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன், எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும், அதாவது இந்த பிரபஞ்சத்துல, இந்த பூமியில வாழக்கூடிய அத்தனை பேரும் இந்த அவங்க பார்வை வந்து மாறுறத எல்லாருமே உணர்ந்தாங்களாம். அப்போ எனக்கு தலைவலி இருந்ததுன்னா உடனே எல்லாவற்றிற்கும் நன்றி. உடல்ல மற்ற பகுதிகள் முற்றிலும் நன்றாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் தலைவலி என்னை தொந்தரவு செய்யவில்லை என உணர்ந்தேன். இந்த முறையில எனது உறவு, நிதி, வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, வணிகம், நண்பர்கள், பணிப்பெண்கள், சக ஊழியர்கள் என்று என்னோட தொடர்பு உள்ள அத்தனை பேரையும் வாழ்க வளமுடன் சொல்லவும், இந்த கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற சொல்றதுக்கும் நம்ம பழகிட்டா அது ரெடியூஸ் ஆகிறது. நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நம்ம அனுபவத்துல பார்க்க முடிஞ்சு. இந்த கதையை வந்து ஒருத்தர் கணவன் வந்து அவங்க மனைவிக்கு சொல்றாங்க, குழந்தைகிட்டையும் சொல்றாங்க. இது அவங்களுடைய நடத்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எளிய மந்திரம் உண்மையில் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதும் ஃபீல் பண்றாங்க. நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நல்ல வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு, நமக்கு கை கால் கொடுத்திருக்காங்க. யாருமே எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த உலகத்துல எதேதோ சாதிக்கிறாங்க. கண் பார்வை இல்லாதவங்க சாதிக்கிறாங்க, கை இல்லாதவங்க சாதிக்கிறாங்க, கால் இல்லாதவங்க சாதிக்கிறாங்க. அப்ப இத்தனையும் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லி ஒவ்வொரு செயலுக்கும், எண்ணத்துக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னேற்றத்துக்கு இன்னைக்கு அப்துல் கலாமுடைய நினைவு நாள். கனவு காணுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நமக்கு எப்படி வேணும்ன்றதுதான் நம்ம கனவு காணணுமே தவிர தேவையில்லாததையோ அதாவது தரமற்றவைகளையோ நாம நினைக்க கூடாது. நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை மட்டும்தான் கனவு காணணும், நாம முன்னேறக்கூடிய விஷயங்களுக்கு கனவு காணணும் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டு நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம். சோ இது நாம எல்லாருமே பார்க்க முடியும். சோ பல வாழ்க்கை காலங்களிலிருந்து நாம கொண்டு சுமந்து வந்து கொண்டிருக்கும் இந்த கர்ம சாமான்களை கரைக்கும் சக்தி வந்து இந்த நன்றி உணர்வுக்கு இருக்கு, வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்துக்கு இருக்கு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த நன்றி நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லி பழகுனா ரொம்ப நம்ம சிறப்பாக இருக்க முடியும். ஒரு படத்துல பூம்புகார் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து ஒரு பாடல், அந்த வரிகள் வந்து கருணாநிதி அவங்க எழுதியிருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி. அந்த வரிகள் வந்து ஒவ்வொன்றும் அப்படி ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உரைப்பதாக இருக்கு. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே. அதாவது அந்த காலத்துல நமக்கு எல்லாருக்குமே திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறையாக நமக்கு, அதாவது உலக பொது உண்மைகள், நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடித்து வாழ வேண்டிய நெறிகள் இந்த திருக்குறள் அத்தனையிலுமே இருக்கு. சோ இத வந்து திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே அப்படின்னு அந்த பாடல்ல இருக்கு. வாழ்க்கை எனும் ஓடம்
வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க உண்ணா வேதம் வாழ்க்கை என்னும் ஓடம். இந்த பாட்டுல கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வரியும் நான் படிக்கிறேன். அது அத்தனையுமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். வாலிபம் என்பது களைகின்ற வேடும். எல்லாமே காலம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நமக்கு கடந்து போய்கிட்டு தான் இருக்கு. குழந்தை பருவத்துல இருந்து ஒவ்வொரு பருவமும் நாம அடுத்து நம்ம வேற பருவத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். அதாவது எது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா வாலிபம் என்பது களைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. இதுதான் நம்ம மனவளக்கலை பயிற்சி. வருமுன் காக்கும் பயிற்சி தான் மனவளக்கலை பயிற்சி. இந்த தவம், அகத்தவம், தற்சோதனை பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இது எல்லாமே சரி வந்தாச்சு. ஏன்னா நம்ம பழக்கத்தினால சில பதிவுகள், சில விஷயங்களை எல்லாம் நாம செஞ்சிட்டோம். செஞ்சதை நாம விளைவு அனுபவிக்கிறதுக்கு நாம ரெடியா ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சோ இந்த விளைவு மட்டும் வரும்போது எனக்கு இன்ப துன்ப விளைவுகள், அமைதி, பேரின்பம் இதெல்லாம் கிடைக்கும் போது, துன்பம் மட்டும் வரும்போது புலம்பிக்கிட்டே இருந்தா நமக்கு அது என்னைக்கு அமைதி கிடைக்கும்? கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நாம இத ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வோடு நாம இத வருமுன் காத்துக்கிறதுக்கும், வந்ததுக்கு பின்னாடி காத்துக்கிறதுக்கு நமக்கு மனவளக்கலை பயிற்சி கொடுத்துட்டாங்க. இதுல அளவு முறை கொடுத்துட்டாங்க. இதை நாம பின்பற்றி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். சோ வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி அப்படின்னு அந்த பாடல் வரியில இருக்கும். துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும். துடுப்பே இல்லாத படகு எந்த பக்கம் அலை வருதோ அது அந்த பக்கம் மாறி திசை மாறி போய்கிட்டே இருக்கும். தீமையை தடுப்பவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலவே ஆகும். அதாவது வர கஷ்டத்தையும் தடுக்கிறதுக்கு நம்ம சொல்யூஷன் தேடாம, தீர்வுகளை தேடாம, நம்ம எவ்வளவு பிரச்சனை எந்த பக்கம் வருதோ அந்த மாதிரி நம்ம அது பாட்டுக்கு, அதாவது கால் வந்த போக்குல போய்கிட்டே இருக்கிறதெல்லாம் கிடையாது. சோ அதுக்கு விளைவறிந்த விழிப்புணர்வுக்குத்தான் ஆகினை துரியம் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இரு அப்படிங்கிறது. அப்போ அந்த படகின் நிலை போல நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு துடுப்பு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுதான் விளைவறிந்த விழிப்புணர்வு, நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி. அப்ப இந்த பாடத்தை என்னைக்குமே நாம மறக்காம நம்மளுடைய வாழ்க்கையில நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான். இதுக்கு நிறைய இப்ப என்னெல்லாம் நமக்கு நடக்கும் வாழ்க்கையில அமைதியை தேடு. அப்ப இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை, ஒவ்வொரு வீட்டுல பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ப்ராப்ளம் இருக்கு, ஆபீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, இப்படி எவ்வளவோ எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. ஆனா இதை நாம எப்படி ஈஸியா நம்மளுடைய லைஃப பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படிங்கறத மட்டும் சில சின்ன சின்ன டிப்ஸ். அதாவது நம்மளை நாம முதல்ல நேசிக்கணும், நம்மளை சுத்தி உள்ள சூழ்நிலையை நேசிக்கணும், நம்மளுடைய உறவுகளையும் நேசிக்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிள். வாழ்க வளமுடன் மந்திரம் ரொம்ப சுலபமாக நமக்குள்ள யார் மேலேயும் வெறுப்புணர்வு ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறது தான் இந்த வாழ்க வளமுடன் மந்திரம். அப்போ தன்னை நேசிப்பது, தன்னை ரசிப்பது, நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறது, நம்மளை எப்பவுமே சிரிச்ச முகத்தோட உற்சாகமாக இருக்க வச்சுக்கிறது. அடுத்தது நம்மளுடைய உணவுல கவனத்தோட ஆரோக்கியத்தோட உணவு சாப்பிடுறதும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ நாம ரொம்ப ஹாப்பியா இருந்தாதான் நம்மளுடைய சூழ்நிலைகள் ஹாப்பியா நம்மளால வச்சுக்க முடியும். நாம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவ முடியும். சோ கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாங்க. சோ நம்ம என்ன வேணும், இன்னைக்கு தேவையில்லாத விஷயத்தை தான் நிறைய சுமக்கிறோமே தவிர தேவை உள்ள விஷயத்த கனவு காணறதுக்கு மறக்கிறோம். என் பிள்ளை படிக்கல, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கல, அவன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், கல்யாணமே வேண்டாங்கிறான், எனக்கு எனக்கு இது பிடிக்கலைங்கிற இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய வருது. அப்ப இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம அதாவது எல்லாமே டிட்டாச்ட் அட்டாச்மெண்டோட இருக்கணும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஏன் டிட்டாச்டு அட்டாச்மெண்ட்னோட ரொம்ப பற்று வச்சுட்டா, அதாவது நம்ம ரொம்ப பேம்பர் பண்ண ஆரம்பிச்சிடும். பிள்ளைங்க மேல ரொம்ப பாசம் வந்தது அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய கடமையும் அவங்களுடைய பொறுப்பையும் அவங்க மறந்து
அடுத்தது அவங்களுடைய செயல்கள்லயும் நாம கை வைக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்களுடைய அதுதான் நான் 2 செடி இருக்கு. 2 பேரும் அட் அ டைம் ஒரு பக்கத்து வீட்ல வாங்குறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வயசானவர் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி வளர்க்குறாங்க. இன்னொருத்தர் வந்து தண்ணி நல்ல புசு புசுன்னு நல்லா வளரணும், சீக்கிரம் நெறைய வரணும் அப்படின்னு வளர்த்து விடுறாங்க. அப்போ அது நல்லா வளருது. நல்ல பூ பூக்குது. நல்ல அழகா பஸ் நல்ல பெருசா வளருது. பட் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்துறது வந்து வேரு நல்ல ஊனி போகுது. அப்போ ஒரு நாள் புயல் வரும்போது இந்த அ புசு புசுன்னு வளர்ந்த செடி வந்து அப்படியே வேரோட பிடுங்கி காணாம போயிடுது. ஆனா இது தன்னுடைய வேர வந்து நல்ல ஊன்றி ஆழ பதிஞ்சதுனால அந்த புயலுக்கு இந்த இத வந்து எடுக்க முடியல. ஏன்னா இது ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு. அதனால நம்ம எப்ப பேம்பர் பண்றோமோ, பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் குடுக்குறோமோ, அவங்க வேலையும் சேர்த்து நாமளே செஞ்சுக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ, அவங்களுடைய கடமைய நாம உணர்த்தாம போயிடுறோம். சோ இது வந்து நம்ம அவங்களுடைய டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் உணர்த்துறதுக்கு நம்ம கஷ்ட நஷ்டத்தையும் நாம அவங்களுக்கு உணர்த்தணும். நம்மளும் நமக்குரிய ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்குரிய ஸ்பேஸ் கொடுக்கணும். நமக்குரிய கடமைகள்ல நாம செய்யணும், அவங்களுக்குரிய கடமைகளையும் செய்ய வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. சோ அடுத்தது வந்து வானத்தை அடிக்கடி வேடிக்கை பார்க்கணும். இது வந்து அந்த காலத்துல எங்க எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அந்த 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வானத்தை எப்பவுமே நம்ம வெளியில போனாலே நமக்கு வந்து மனசு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு பீச்சுக்கு போனா ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய உடம்பு பஞ்சபூத கூட்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த பஞ்சபூத கூட்டு சேர்க்கையோட தான் உறவாடுறதுக்கு விரும்பும். ஸோ நம்ம கொஞ்சம் அப்பப்ப வெளியில போயிட்டு வெளியில போனாலே 4 பேரை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். அவங்க கிட்ட பேசும்போது நமக்கு தெம்பா இருக்கும். அடுத்தது வெளியில எங்கேயாவது இந்த பீச்சுக்கு போனா, பார்க்குக்கு போனா, ஊஞ்சல் ஆடும் போது 4 ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது மனசு வந்து விட்டாத்தும் போது நல்லா இருக்கும். ஸோ மொட்டை மாடி இருக்கிறவங்க மொட்டை மாடியில பாருங்க. மொட்டை மாடி இல்லாதவங்க கீழே வெளியில ரோட்ல பாருங்க. கொஞ்சம் வாக்கிங் போனா மனசுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம மனசை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ மகரிஷி தவத்துல பேரியக்க மண்டலத்தை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அடுத்தது சுத்த வெளிய பாருங்க அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அகக்காட்சியாக நம்ம உள்ள பாக்குறது. வெளியவும் பாக்குறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா வானத்தை பார்க்க என்ன ஆகும்னா மனசு விரியும். மனசு விரியும் போது நாம வந்து ஒரு சிறு துளியாக நாம தெரியும். அப்ப இந்த சிறு துளியாக தெரியும் போது இவ்வளோ பெரிய மனசு வந்து நமக்கும் இந்த துளிக்குள்ள மனசு விரிய விரிய பெருந்தன்மை அன்பு குடிக்கொள்ளும். அப்ப அத மத்தவங்க கிட்டயும் நாம கொடுக்கறதுக்கு பழகும். அப்போ இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கட்டிப்பிடி வைத்தியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப வீட்டுல குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போதுதான் தூக்கி கொஞ்சி விளையாடுவோம். ஒரு ஸ்டேஜ்ல வளர 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 அதுல கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மாட்டோம். சும்மா கன்னத்தை பிடிச்சி கொஞ்சறதோட சரி. பட் ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்களை வந்து அரவணைச்சு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு நமக்குள்ள இருக்க அந்த அன்பு அவங்களுக்குள்ள அந்த ஊடுருவும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல குழந்தைங்க கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்குள்ள நம்மளுடைய அதாவது நமக்கு வந்து ஒழுக்கம் காத்துன்றது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல எதை நாம அதாவது கேர்ள் டு கேர்ள், பாய் டு பாய் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு எங்க 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 நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலின்னு தெரியும். ஸோ எங்க கொழுந்தனார் குழந்தைங்கள்லாம் வந்து நான் அடிக்கடி அந்த மாதிரி ஹக் பண்ணுவேன். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். அது சொல்லுவா எங்க கொழுந்தனார் பொண்ணு சொல்லுவா. யார்கிட்டயுமே நீங்க தான் பெரியம்மா கேக்குறீங்க. நீங்க தான் வந்து என்ன கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறீங்க, கொஞ்சுறீங்க அப்படின்னு. அப்ப அந்த குழந்தைங்க ஏங்கிறது தெரிய வருது. நாம அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டோம்னாலே நமக்கு மனசு ரிலீஃப் ஆகும். அந்த குழந்தைங்களுக்கும் ரிலீஃப் ஆகும். ஸ்கூல்ல எவ்வளவோ பிரச்சனை டீச்சர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எவ்வளவோ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி வீட்டுல வயசானவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதையும் நாம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்குரிய ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு அவங்க வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால போய் வெளியில கொஞ்சம் அவங்க 4 பேரை பார்த்து பேசும்போது மனசு ரிலாக்ஸ் ஆகும்.
அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம தான் ஆறுதலாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம கண்டிப்பாக அதை உணரணும். ஸோ இது நமக்கும் ஒரு ரிலீஃபா இருக்கும். என்னன்னா நம்ம உறவுகளை நேசிக்கணும். நம்மளை நாம நேசிக்கும் போதுதான் உறவுகளை நேசிப்போம். ஸோ அப்பதான் நம்ம மனசுக்கு அமைதியாக இருக்கும். அடுத்தது நம்மளுடைய தோற்றத்துல எப்பவுமே ஒரு புத்துணர்ச்சியா உண்டாக்க விஷயம் எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கணும். ஒண்ணு ட்ரெஸ் கான்சியஸ், இல்ல நம்ம பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி முகத்துல வந்து எப்பவுமே அடிக்கடி முகத்துல தண்ணி தெளிச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷா முகத்தை கழுவிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது, நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கிறது, நம்மளை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியுமோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஸோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தானம், இல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு அப்ரிசியேஷன், ஒரு உற்சாகமான வார்த்தை, இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப். ஒருத்தருக்கு பக்கத்துல இப்போ ஒரு ஆட்டோல போறோம், ஒருத்தருக்கு கையில பைசா இல்லை, இப்ப ஷேர் ஆட்டோலயே போறோம், நம்ம கிட்ட ஜிபேல இருக்கு, அவங்க கிட்ட ஜிபேல அதாவது கையில கேஷ் இல்லை. இப்ப ஷேர் ஆட்டோன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணம் இல்லை அப்படின்னும் போது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ஜிபேல இருக்கு. ஸோ ஜிபே நம்ம ஷேர் பண்ணி, நம்ம கிட்ட கேஷ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணி உதவலாம். ஏதோ ஒண்ணு, ஒருத்தவங்களுக்கு பேனா இல்லைன்னா பேனா கொடுத்து உதவுறது, ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா உணவு, அதாவது நமக்கு அந்த நேரம் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதோ, இல்லையா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல, வாழ்க வளமுடன் வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை கடவுளே அவங்களுக்கு ஏதோ ஒரு துன்பத்திலேயே கஷ்டப்படுறாங்க, அந்த துன்பத்தை அவங்களுக்கு நீக்கு அப்படின்னு நாம பிரார்த்திப்பதன் மூலமாக அந்த நமக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நாம இன்னைக்கு பின்பற்றக்கூடிய சில விஷயங்கள், நம்மள ஹாப்பியா வச்சுக்கிறது, நமக்கு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, இதுதான் நடைமுறை வாழ்க்கையில நாம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ தண்ணி தாகம் எடுக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இப்படி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது, ஆறுதலா பேசுறது, உற்சாகப்படுத்துறது, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றது, கிளாப் பண்றது, அவங்கள வந்து ஜாலியா விளையாட்டு ஃபன் பண்றது, நல்ல ஜோக் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து இந்த லாஃபிங் தெரப்பி மாதிரி நிறைய விஷயங்கள், இல்ல யோகா பண்ண வைக்கிறது, நாடி சுத்தி தண்டுவட சுத்தி பண்ண, இதெல்லாம் நம்ம மூச்சு கவனிக்க கவனிக்க நம்ம மனசு எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனுக்கு வரும். ஸோ அடுத்தது பிசிக்கல் டான்ஸ் பண்றது, வாக்கிங் போறது, நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதையாவது நாம செஞ்சா மட்டும்தான் நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரா இயங்கும். அப்போ இது சீரா இயங்கியாச்சு அப்படின்னாலே நம்ம புத்துணர்ச்சியாக நம்மள வச்சுக்க முடியும் நாள் முழுக்க. நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுங்களா? நமக்கு உடற்பயிற்சியில வந்து அக்யூப்ரெஷர் அண்ட் ரிலாக்ஸேஷன், எல்லா பயிற்சியுமே நமக்கு ஓட்டங்களை சீரமைக்கும். பட் இந்த ரிலாக்ஸேஷன்ல டோட்டல் பாடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு மனசு அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதுக்குள்ள வந்து ஒரு காந்த சக்தி திணிவு படுறதையும், அதுக்குள்ள ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் அதனுடைய அதை சார்ந்த உடல் உள்ளுறுப்புகள்லயும் வந்து எல்லா புத்துணர்ச்சி கிடைக்கிறதையும், ஒவ்வொரு செல்கள்லயும், செல்லுக்கு இடையிலையும், செல்லுக்கு பக்கத்துல உள்ள ஜீவகாந்தத்தையும் செறிவூட்டப்பட்டதாக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். அப்ப ரொம்ப அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அடுத்த வேலை செய்யும் போது மனசு அவ்வளோ ரிலாக்ஸ்டா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அடுத்தது சாந்தி தவம். எத்தனை தவங்கள் செய்தாலும் இந்த சாந்தி தவம் அப்படிங்கிறது தான் அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்ம மகரிஷி அதுதான் தனித்திடமும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அதாவது அவவேகமும் உடல் கண்ணலை மீறும் போது தனித்திடவும் அது அந்த சக்தி இருக்கிறது தான் இந்த சாந்தி தவம். அப்போ இந்த தவ வேகம் அதிகமாகுது அப்படிங்கிறது நமக்கு எப்படி என்னன்றது நமக்கு தெரியாது. பட் சம்டைம்ஸ் மகரிஷி ஏதோ காரணத்துக்காகத்தானே வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு சிச்சுவேஷன் இமோஷனலா ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மாறுது அப்படின்னா, நம்ம கையிலேயே நமக்கு இருக்கு. கொஞ்சம் மூச்சை கவனிக்கிறதும், கொஞ்சம் மூலாதாரத்துல கவனிக்கிறதுக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளால கொஞ்சம் நம்மள ரியலைஸ் பண்றதுக்கும், நம்மளை சாந்தப்படுத்திக்கிறதுக்கும், மனசுல அமைதியா வச்சுக்கிறதுக்கும் நம்மளால முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை சாந்திப்படுத்திக்கிறதுக்கு ஒரு விஷயம். அடுத்தது நம்ம மனசு அமைதியா எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, நிறைய நான் ரெஃபர் பண்ணும்போது மனதை வளப்படுத்தணும் அப்படின்ட்டு பார்த்தேன் நான். நம்மளை நாமே வந்து உருவாக்கிக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான், அதாவது தன்னைத்தானே உருவாக்கிக்கிற ஒரு மனிதன் மட்டும்தான்
தன்னைத்தானே அழிக்கவும் செய்யறான். ஆனா சிந்தனை அப்படிங்கிற ஒரு உலைக்களத்துல தான் வடித்த ஆயுதங்களை கொண்டு அவனை அழித்துக் கொள்கிறான். அப்ப எண்ணம் தான் எண்ணத்துக்கு காவலாகவும் வைக்கணும். அப்போ நம்மளுடைய முயற்சியின் மூலமாக நம்மளை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் மகிழ்ச்சி நிறைந்த அற்புதமான மாளிகைகளையும் தனக்குத்தானே உருவாக்கி கேட்கக்கூடிய எண்ணங்களையும் அவன் கிட்டதான் இருக்கு. அப்ப எப்ப அந்த தெய்வீக எண்ணங்கள் நம்மள மனசு அமைதியா வச்சுக்கக்கூடிய தூய்மையான எண்ணங்கள் எப்ப வருது அப்படின்னா, நம்ம வீட்டை சுத்தி குப்பைய வச்சுக்கிறோம், அமைதியா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், தெய்வீகமா இருக்கணும்னா வீடை கிளீன் பண்றோம், சாமான கழுவுறோம், இதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா நம்ம மனசு கிளீனா வச்சுக்கணும்னா நமக்குள்ள டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்மள நாம ரியலைஸ் பண்ண முடியும். இதுதான் மகரிஷி நான் யார் தத்துவத்துல கொடுக்குறாங்க. அப்போ அது ஒண்ணா தற்சோதனை செய்து அதை கலைந்தால் மட்டும்தான் நம்ம கிட்ட தூய்மையான எண்ணங்கள் மேலோங்கும். அப்பதான் நம்ம தவறான தெரிவு செய்தால் மட்டும்தான் நம்ம சிந்தனையை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தாம நம்மள தெய்வீகமான விதத்துல நாம ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய வளர்ச்சி நோக்கி நம்மளால அதை நோக்கி போக முடியும். அப்ப தனிநபரோட உயர்வு அவனுடைய குடும்ப உயர்வுக்கும் அவனை சுற்றியுள்ளவர்களுடைய உயர்வுக்கும் வழிவகை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய எண்ணங்களை நெறிப்படுத்தினால் அந்த மனம் அமைதியும் வளத்தையும் அளவற்ற மகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்கும். அப்போ அடுத்தது மனதை சமநிலையில நாம வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மனசை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு தான் இப்ப இவ்வளவு நேரம் நாம சொன்னோம். உலகத்தை வெல்வதை விட சுயத்தை வெல்வதே சிறந்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 4 புத்தர் கண்டறிந்த 4 உண்மைகள் என்ன அப்படின்னா, வாழ்வின் அடிப்படை உண்மைகள் ஆராய்ந்து உலகிற்கு வழங்கவே தம்முடைய அரச யோகங்களை துறந்தவர் அவர். போகங்களை துறந்தவர் புத்தர். அப்போ வாழ்வின் புறப்பொருட்கள்ல உலகாய விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது. அதாவது இப்போ புறப்பொருட்கள்ல நாம திருப்தி அடைய முடியவே முடியாதுங்கிறாங்க. பொருட்கள் மீது வைக்கும் ஆசையே துன்பங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்துக்கு முடிவு கட்ட முடியும், துன்பத்திலிருந்து மீளவும் முடியும். அப்போ நம்மளுடைய இப்போ நம்ம கார்ல பயணம் போறோம், பயணம் சௌகரியமா இருக்கிறதுக்கு மேடு பள்ளம் இல்லாம அமைதியான சாலையில இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். அப்பதான் நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும். அப்ப அதே மாதிரி நம்ம பிரேக் அப்படிங்கிற இருக்கிறதுனால தானே நம்ம ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் போக முடியுது. அந்த மாதிரி ஒரு பிரேக் அப்படிங்கிறது தான் அந்த பாஸ், நம்ம டிஸ்டன்ஸ் அளவு முறை அப்படிங்கிறதும் அதுதான். ஸோ அந்த அளவு முறையை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்மளால இருக்க முடியும், வச்சுக்க முடியும். அப்போ மனதை சமநிலையில் வைத்துக் கொண்டுதான் மனிதர்களை மதிப்பிட வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது முக்கிய முடிவுகளை எடுக்கிற போதும் நிதானம் கண்டிப்பா தேவைப்படும். எந்த நிலையிலும் சுய கட்டுப்பாடு நாம நடந்து கொள்ள முடியுதோ அப்ப நாம ஒரு நிறுவனத்தையும் சரி, ஒரு தலைமை நிலையில தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே கண்டிப்பாக அந்த நடுநிலை அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பாக தேவை. இதை நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் கண்டிப்பாக கொடுக்குது. நடுநிலை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்மள பேலன்ஸா வச்சுக்கிறது, நம்ம மனதில் அமைதியா வச்சுக்கிறது, நிதானத்தோட வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளால முடியும் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்பை நல்கிய இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். மணி அதுக்குள்ளேயும் 1/2 மணி நேரம் ஓடி போச்சு. நடக்கும் வாழ்க்கையில ஒருத்தருக்கு எவ்வளவு பிரச்சனைனாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நம்மள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கு. எல்லா ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.